அத்தியாயம் 46. விக்கிராந்த் மெசேஜ் அனுப்ப மறந்து வேலையில் ஆழ்ந்திருந்த நேரம் வீட்டில் இருந்த பிரியாவின் மனம் பரபரத்துக் கொண்டிருந்தது. அவள் பார்க்கில் இருந்து வீடு வர பயன்படுத்திய ஆட்டோவின் டிரைவர் வேறு சென்னையில் அதிகமாகி வரும் போக்குவரத்து நெரிசல் பற்றியும் அன்று அவர் பார்க்க நேர்ந்த ஒரு பைக் விபத்து பற்றியும் அவளிடம் பேசிக்கொண்டே வந்தார். தன் மனதில் இருந்ததை யாரிடமாவது கொட்டும் ஆதங்கம் அவருக்கு. அதை கேட்டு வீடு வந்திருந்த பிரியாவிற்கு விக்கிராந்த் வீட்டிற்கு சென்ற பின் அனுப்புகிறேன் என்று சொன்ன மெசேஜ் வராததற்கான காரணம் புரியவில்லை. அவன் அவளின் ஆட்டோவை தொடர்ந்து வந்ததும் அவள் வீட்டினுள் நுழைந்த பிறகு சென்றதும் அவளுக்கு தெரியும். இந்நேரம் அவன் வீட்டிற்கு சென்று சேர்ந்திருக்க வேண்டுமே. பிறகு ஏன் மெசேஜ் வரவில்லை? அவளின் மனம் எதையோ நினைத்து குழம்பியது. ஆனாலும் அவனை அழைத்து பேச மனம் வரவில்லை. மனதில் கரை புரண்ட கலக்கமும் பரபரப்புமாகவே இருந்தாள். 9 மணி அளவில் பசி வயிற்றை கிள்ளியதால் சோஃபாவை விட்டு எழுந்த விக்கிராந்த் ராஜம் கொடுத்திருந்த பொடிகளை வைத்து அவனுக்கான இரவு உணவு தயாரித்தான். பிரியா வந்த பிறகு இந்த வேலையுமில்லை என்று நினைத்தவனுக்கு அப்போதுதான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பாதது நினைவில் வந்தது. பிரியா அதை எதிர்பார்க்கப் போவதில்லை, இருந்தாலும் அனுப்பிவிடுவது என்ற முடிவோடு போனை கையில் எடுத்து குட் நைட் பிரியா என்ற செய்தியை அனுப்பிவிட்டு இரவு உணவை உண்ணத் துவங்கினான். செல்போன் மெல்ல சினுங்கவும் அவசரமாக அதை எடுத்துப் பார்த்த பிரியாவிற்கு விக்கிராந்தின் மெசேஜை படித்த பின்பு தான் இயல்பாக மூச்சுவிடவே முடிந்தது. அவனுக்கு பதில் அனுப்பலாமா என யோசித்தவள் வேண்டாம் என முடிவு செய்து போனை மீண்டும் மேஜையில் வைத்தாள். மனம் தெளிந்துவிட மறுநாளுக்கான உடைகளை தயாராக எடுத்து வைத்துவிட்டு தூங்க சென்றாள். ஆனால் தூக்கம் வருவது தான் எளிதாக இருக்கவில்லை. புரண்டு புரண்டு படுத்தவள் அவ்வப்போது செல்போனில் விக்கிராந்த் அனுப்பியிருந்த மெசேஜை மீண்டும் மீண்டும் எடுத்து படித்தாள். எத்தனை முறை படித்தாள் என்ற கணக்கே இல்லாமல் படித்தாள். மீண்டும் மனதினுள் என்னவென்று சொல்ல முடியாத ஒருவிதமான இனிய உணர்வு தோன்றியிருந்தது. அது என்ன ஏது என்று அலசி ஆராய விருப்பமில்லாமல் மீண்டும் செல்போனை எடுத்து விக்கிராந்தின் குட் நைட் மெசேஜை படித்தவள் அதில் தெரிந்த விக்கிராந்த் எனும் பெயரை மெல்ல விரல்களால் தடவினாள். சில்லென்ற தென்றல் வீசியது போன்ற உணர்வு தோன்றியது. அவளுக்கு மெய் சிலிர்த்தது. செல்போனை தன் முகம் அருகே வைத்து கரத்தால் அணைத்துக் கொண்டவள் அப்படியே தன்னை மறந்து தூங்கிப்போனாள். பிரியா பிரியா வாரி சுருட்டி எழுந்த பிரியா எதிரில் நின்ற சாதனாவை அதிர்ந்து போய் பார்த்தாள். சாரி, நல்லா தூங்கிட்டீங்க போலருக்கு, மணி 7:15 ஆச்சு. உங்களுக்கு லேட் ஆகுமேன்னு எழுப்பினேன் என்றாள் சாதனா. ஆமாம், சாரி தூங்கிட்டேன். தேங்க்ஸ் சாதனா. என் மொபைல்ல அலாரம் அடிக்கலை போலருக்கு. அதெல்லாம் அடிக்கத்தான் செய்துச்சு, நீங்க அது கூட தெரியாம தூங்கிட்டீங்க. சின்ன பசங்க கரடி பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி இதென்ன நீங்க செல்போனை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க? பிரியாவிற்கு வெட்கம் தோன்றியது. முகம் மாறாமல் இருக்க அவள் முயல, ஆனால் சொல்லியே ஆகணும், இது ரொம்ப கெட்ட பழக்கம் பிரியா. செல்போன் ரேஸ்னால பிரெயின் டியூமர் வரும்னு சொல்றாங்க. ஓஹோ. பிரியா பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளின் செல்போன் மெல்ல ஓசை எழுப்பியது. ஆவலுடன் எடுத்து பார்த்தாள். விக்கிராந்த் தான் இப்போதும் மெசேஜ் அனுப்பியிருந்தான். குட் மார்னிங் பிரியா, ஹாவ் அ கிரேட் டே. அவனும் இப்போதுதான் தூங்கி எழுந்தான் போலும். தானாக முகமும் மனமும் மலர வேலைக்கு செல்ல தயாராகத் தொடங்கினாள். வீட்டிலிருந்து லேட்டாக கிளம்பியதோ கூட்டம் நிரம்பி வழிந்த பஸ்ஸோ பிரியாவின் மனநிலையை மாற்றவே இல்லை. விக்கிராந்தின் மெசேஜை படித்ததும் ஏற்பட்ட அதே மலர்ச்சியுடன் பள்ளியை அடைந்தவள் முன்தின மாலையின் நினைவில் இடதுபுறம் திரும்பி பார்த்தாள். என்ன ஆச்சரியம், விக்கிராந்த் இப்போதும் அங்கேதான் நின்றிருந்தான். காற்றில் அலை அலையாக கலைந்து ஆடிய அவனின் தலைகேசமும் மலர்ந்திருந்த கண்களும் உதட்டில் இருந்த மெல்லிய புன்முறுவலும் அவளை ஈர்த்தன. அவளருகே வந்த விக்கிராந்த் மெசேஜ் அனுப்பினேன், ரிப்ளை வரலை, அதுதான் நேராவே விஷ் செய்ய வந்தேன். இனிமேல் ஸ்கூல் வாசல்ல என் தரிசனம் வேண்டாம்னா உடனே மெசேஜுக்கு ரிப்ளை செஞ்சிடு. சரி, வந்த வேலையை பார்க்கிறேன். குட் மார்னிங் பிரியா, ஹாவ் அ நைஸ் டே என்றான். அவளின் பதில் வாழ்த்துக்கு அவன் காத்திருக்க அவள் அதை பற்றி பேசாது நேத்தைக்கு ஈவினிங் ரொம்ப டிராஃபிக் இருந்ததா? ரொம்ப லேட்டா மெசேஜ் அனுப்புனீங்க எனக் கேட்டாள். விக்கிராந்தின் கண்கள் மகிழ்ச்சியில் பளபளத்தன. மனதில் இருந்ததை உளறிக் கொட்டிவிட்டதை உணர்ந்து கொண்டு உதடுகளை கடித்துக் கொண்டாள் பிரியா. அவளின் மனநிலையை புரிந்து கொண்டவனாக அமைதியாக அவளின் கேள்விக்கு பதில் சொன்னான் விக்கிராந்த். நிறைய வேலை பெண்டிங்குல இருந்தது பிரியா. வீட்டுக்கு போன உடனே வேலையை ஆரம்பிச்சுட்டேன். சாரி, அதனால தான் மெசேஜ் அனுப்ப லேட்டாச்சு. அத்தனை வேலையை விட்டுவிட்டு அவளுக்காக வேலை மெனக்கெட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். முன்தின மாலையில் அவளின் ஆட்டோவை வேறு பின் தொடர்ந்து வந்துவிட்டு தானே சென்றான். அவளின் மனதினுள் பரவசம் ஏற்பட்டது. ஆபீஸுக்கு லேட் ஆகுது பிரியா, ஒரு குட் மார்னிங் சொன்னால் நான் கிளம்பிடுவேன். எந்தவித அவசர பரபரப்பும் இல்லாமல் அவன் சொன்ன விதம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தானாக சின்ன புன்னகை இதழ்களில் தோன்ற குட் மார்னிங் என்றாள் அவள்.
ஒரு சாக்லேட் கேட்ட குழந்தைக்கு 1 கிலோ சாக்லேட் பேக் மொத்தமாக கிடைத்துவிட்டது போல் பிரியாவின் அந்த சின்ன புன்னகை கலந்த வாழ்த்து விக்கிராந்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. காலையில் தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்ததற்கு புதையலே கிடைத்துவிட்டது போல அவனின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அப்போ நான் கிளம்புறேன் பிரியா. மனமே இல்லாமல் சொன்னான் அவன். அவளுக்கு புரிந்தது. அவளின் மனமும் துள்ளியது. ஆனால் முகத்தில் எந்த மாற்றத்தையும் காட்டாமல் சரி என்றவள் சிறிது தயங்கிவிட்டு நீங்க பார்த்து பைக்கை ஓட்டுங்க. இப்போ எல்லாம் டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கே என்றாள் அக்கறையுடன். சரி என தலை அசைத்துவிட்டு திரும்பி 5-6 அடிகள் நடந்தவன் நினைவு வந்தவனாக திரும்பி பார்த்தான். பிரியா பள்ளி வாயிலை நோக்கி செல்வது தெரிந்தது. பிரியா. அவனின் அழைப்பை கேட்டு அவள் திரும்பவும் இன்னைக்கு ஈவ்னிங் நான் வரமாட்டேன். ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு. நான் இந்த பக்கம் நிக்குறேனான்னு நீ திரும்பி பார்க்கவே வேண்டாம் என்றான். அவள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக நடந்து பள்ளியினுள் சென்றாள். புன்னகையோடு வண்டியை கிளப்பியவன் அன்று வெகு கவனமாக தன் ஸ்பிளேண்டரை ஓட்டினான். மற்ற நாட்கள் செய்யும் கட் அடித்தல் எதையும் செய்யும் மனநிலையில் அவனில்லை. அவனின் தேவதை பிரியாவின் பார்த்து வண்டியை ஓட்டுங்க என்னும் பரிவான குரலே அவனின் காதில் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருந்தது.